சீக்கிரம் தான் போர் நடந்திருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல இது ஒன்றுல தானே நீங்க வென்றிருக்கிறீங்க. வேற எங்க வென்றிருக்கிறீங்க? மதுரை எழுதிருக்கலாம். மதுரைன்னு இருக்குல்ல. இப்ப திருச்சி எழுதிருக்கு. நம்ம திருச்சின்னா நம்ம தமிழ்ல இருக்கும், கீழே திருச்சி இங்கிலீஷ்ல இருக்கும். இதுலதான் நீங்க வென்றீங்க. தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுங்கிறாரு, பேசுறீங்க. வென்றிருக்கிறதுல வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் உலக அளவுல வந்து போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே அமைதியா எதுல எல்லா விதத்திலையும் எதுலன்னு ஒண்ணு எல்லா விதத்துல கற்பழிப்பு, சாராய வாரம், தாலி அறுப்பு, இந்த கொலை கொள்ளை, இந்த வளத்திருட்டு, வேற எதுல? இந்தியா உலகத்துல அதிக கடன் பெற்ற நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் இது. இதுல முதலிடத்துல இருக்குல்ல. கடன் வாங்குறது வந்து மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறது. ஒரு திட்டம் அமைதியா இருங்க. ஒரு திட்டம் நேற்று கூட ஒரே ஒரு திட்டம், காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்ணி. காலை உணவு திட்டம் 60 வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது என்ன போடுங்க? காலையில உப்புமா கிண்டி போடுற காலை சோறு கூட இல்லாம என்னைய போய்க்கு வச்சிருக்கேன் நீனு. காலை சோறு, மதிய சோறு, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தின. வேற என்ன பண்ண? துப்புரவு பணியாளருக்கு காலை சோறு. ஏடா சோத்துக்கு சத்தவங்களாடா? நாங்க சோத்துக்கு சத்தவங்களா? பிச்சைக்கார பயிர்களா? சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். வந்தவனுங்களா விருந்து படைச்ச பரம்பரையில வந்தவனை பிடிச்சி காலைல சோறு போடுறேன், மதியம் சோறு போடுறேன். சோறு உங்க ஒப்பம் சொத்த ஊத்து போடுறியா? எதை வச்சு போடுற? போக்குவரத்து ஒழுங்கா இருக்கா? கல்வி ஒழுங்கா இருக்கா? மருத்துவம் ஒழுங்கா இருக்கா? கடன் வாங்கினீங்களா? 1 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல மின்துறைக்கு. அப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துச்சு. எதுக்கு உயர்ந்துச்சு? 10 லட்சம் கோடி கடன் மக்களின் நலத்திட்டம்ங்கிறீங்க. எதாவது பேசுகாதிய தம்பி.